ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் தான். ட்ரம்ப்போட இந்த டரிஃப் வாரால கிரிப்டோ மார்க்கெட் அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு, ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் இருக்குது. பட் நேற்று நடந்த ஒரு சில விஷயத்தால் இன்னைக்கு கிரிப்டோ மார்க்கெட் அப்புறம் ஆல்காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகி டபுள் டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெயின்மே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பிட்காயின் இந்த டைமில் நம்ம பை பண்ணலாமா, ஆல்காயின் பை பண்ணலாமா, இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்குமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. பிட்காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி $82,200 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் லோவஸ்ட்டாக 74,600 வரைக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெக்கவரி ஆகி 82,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்தாகவே வந்து சுத்தமாக ஸ்டெபிலிட்டியாகவே இல்லை. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டரிஃப் வார் தான். யார் கிரிப்டோ மார்க்கெட்டை ஆல் டைம் ஹை போக வச்சாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டை ஸ்டெபிலிட்டி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த டரிஃப் எல்லாம் போட்டது, மற்ற கண்ட்ரிக்கு டேக்ஸ் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து ரொம்பவே கொலாப்ஸ் ஆக்கிடுச்சு. அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் வந்து லாஸ் ஆகிடுச்சு. சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டரிஃப் வார் வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிது. சைனாவும் யூஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி டரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 100% மேலேயுமே வந்து போயிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் 90 days வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த டரிஃபை. அது வந்து பார்த்தீங்கன்னா 75 கண்ட்ரீஸ்க்கு வந்து இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோல்ட் பண்ண டைமில் 10% ரெசிப்ரோக்கல் டரிஃப் மட்டும் வந்து அவங்களுக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே ரெக்கவரி ஆனிச்சு. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவு. டெஸ்லா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20% மேலே வந்து நல்லா பம்ப் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த நியூஸால் கிரிப்டோ மார்க்கெட்டுமே வந்து நல்லா பம்ப் ஆகி பிட்காயினோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9,000 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்காயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் வந்து கெயின் ஆயிருக்கு. 10லேருந்து 15%, 20% வரைக்குமே வந்து கெயின் ஆயிருக்கு. பட் இது பர்மனெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இப்போதைக்கு அந்த டரிஃப் போடுறத வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகிருக்கு. இந்த டரிஃப் விஷயம்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டெபிளாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிரிப்டோ மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு 300 பில்லியன் கிட்ட வந்து ஆட் ஆயிருக்கு. இதனால் பிட்காயின் 6%, எத்தூரியம் 9%, அப்புறம் மற்ற கிரிப்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 10%க்கு மேலே வந்து பம்ப் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம கிரிப்டோ பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம வெயிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஐடியான்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பிட்காயின் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பை பண்ணலாம். டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே பேமெண்ட்டாக போடாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எவ்ரி வீக் இல்லை எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி டே அந்த மாதிரி பை பண்ணுறது தான் வந்து டிசிஎன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து கண்டிப்பாக பிட்காயின் பை பண்ணலாம். பட் மற்றபடி ஆல்காயின், மீம் காயின்ஸ், அப்புறம் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதுலாம் வந்து இந்த டைமில் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். பட் நடக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து கிரிப்டோவை நல்லா ரெகனைஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரிஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸோட ஃபவுண்டரான சீசெட்டை வந்து ஸ்ட்ராட்டஜிக் கிரிப்டோ அட்வைசராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பாகிஸ்தானில் வந்து கிரிப்டோ வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் வந்து அதை ரெகனைஸ் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரமே நம்ம கண்ட்ரியும் பண்ணணும். ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அதில் பெரிய லெவலில் டெவலப் ஆகி போயிட்டு இருக்கப்போ நம்ம வந்து அதில் பின்தங்கிடுவோம். அப்படி ரெகனைஸ் பண்ணி கிரிப்டோ டேக்ஸ்லாம் கம்மி பண்ணாலுமே நமக்குமே வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகும். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ரொம்பவே அன்ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்த யூஎஸ் டரிஃப் வார்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லா ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டிசிஏ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, see you.